ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு உதயவாணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு சின்ன விலாக் தான். இது வந்து பெருசாக கண்டென்ட்லாம் எதுவும் இல்லைங்க. ஒரு சிம்பிளாக விலாக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 3:30 போல் ஆகுது. பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு ஷேக் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து நான் இதை அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா பார்க்குறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வந்து பேசுகிறவங்க எல்லாருமே வந்து என்ன குழந்தைங்க வந்து அண்டர் வெயிட்டாக இருக்காங்க, நீங்களும் வந்து வெயிட் கம்மி ஆகிட்டீங்க, என்ன தான் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியல. ஸோ நான் வெயிட் வந்து கம்மி ஆகிட்டேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து வெயிட் கம்மி பண்ணிட்டேன். அதை சொன்னாலும் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் நான் எதுவும் பெருசாக அதை எடுத்துக்கிறது இல்லை. பசங்க வந்து வெயிட் கம்மியாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலவோ என்னவோ எனக்கு வந்து மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டியோட டெத்துக்கு போயிட்டு இருந்த அப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட நல்லா இருக்கியான்னு கேட்குறத விட, என்ன பசங்களாம் ரொம்ப இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. அதனால் அம்மாட்ட வந்து பாப்பா சொல்லியிருந்தா இந்த மாதிரி எனக்கு நட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, இதில் வந்து ஷேக் போட்டு கொடுத்துடலாம் பசங்களுக்கு வந்து 2 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஷேக் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். தினமுமே வந்து கொடுக்கலாம். இது நல்ல வெயிட் கெயின் ஆகும். நான் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். இது வந்து ஒரு வாழைப்பழம், அதாவது செவ்வாழைப்பழம் தான் எடுத்துக்கணும். அது ரொம்ப ஹெல்த்தி. செவ்வாழைப்பழம், ஒரு 4 முந்திரி, 4 திராட்சை, 4 பாதாம், அப்புறம் ஒரு 3 பேரிச்சம்பழம் அந்த மாதிரி போட்டு காய்ச்சின பால், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் வந்து நல்லா பசும் பாலாக எடுத்துக்கோங்க. இந்த பேக்கெட் பால்லாம் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே வில்லேஜில் இருக்கிறதுனால, நாங்களும் மாடு வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து பால் காலையில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்த்தி, அதனால தான் சொல்கிறேன். அதை வந்து கொஞ்சமாக ஊற்றி அதில் வந்து சர்க்கரை எதுவுமே சேர்க்காதீங்க. இல்லை டேஸ்ட்டுக்கு வேண்டி அப்படின்னா ஹனி வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுவுமே சேர்க்கலாம். அப்படி அடித்தேன்னா செவ்வாழைப்பழத்தில் இருக்கிற டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும். அதை அடித்து வந்து கொடுத்துருவேன். நல்லா குடிச்சிருவாங்க. இது வந்து ஃப்ரைடே எடுத்துகிட்ருக்க விலாகு. இப்போ வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். ஏன்னா எவ்ரிடே வந்து எப்போ பசங்க ஸ்கூல் போக ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்தே நான் ஸ்நாக்ஸ் எதுனா ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருப்பேன் ஈவினிங்கில். அதுபோல் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு போய் செய்யலாம் அப்படின்ட்டு தான். இப்போது நான் வந்து இந்த ஷேக் போட்டு வர்றதுக்குள்ளே தம்பி வந்து ரொம்ப அமக்கலம் பண்ணி வச்சுருந்தான். எல்லாத்தையுமே நான் ரெடி ஆகிட்டு வச்சுட்டு போயிருந்தேன். அதை எல்லாம் தூக்கி தூக்கி எங்கே தான் போட்டான்னு தெரியல, அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கான். ஸோ அதெல்லாமே க்ளியர் பண்ணிவிட்டு, பெட்டையும் வந்து கொஞ்சம் க்ளியர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் செய்யலாம். நான் வந்து மோஸ்ட்லி சாரீ கட்டவே மாட்டேன். எனக்கு சாரீ கட்டிட்டு வீட்டில் ஒர்க் பண்ண பிடிக்காது. வெளியில் எங்கேனா போகிறோம் அப்படின்னா சாரீ கட்டிட்டு போயிட்டு வந்துடும். அதுவும் போயிட்டு வந்த உடனே வந்து நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். எனக்கு இந்த சாரீ போட்டுட்டு வீட்டில் ஒர்க் பண்ணுறதே பிடிக்காது. ஏன்னா இப்போ வெயில் சீசன் வேறு, ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது. சரி, என்ன பண்ணுறது, என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ சாரீ வந்து வேர் பண்ணிவிட்டு வீடியோ பண்ணு, நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் நைட்டிலே போட்டுட்ருக்காத, ஸோ பார்க்குறவங்க வந்து ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, என்னுடைய சாய்ஸ் எப்படி இருக்கோ நான் அப்படி தான் வந்து ட்ரெஸ்ஸஸாக இருந்தாலும் சரி, எந்த திங்ஸாக இருந்தாலும் என்னுடைய சாய்ஸ் பார்த்து தான் நான் எடுப்பேன். அந்த மாதிரி எனக்கு நைட்டி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிக்கும். எங்கே போனாலுமே கடைக்கு நான் நைட்டி வாங்காமல் நான் வரவே மாட்டேன். ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரினா நைட்டி ஒன்ஸ் எடுக்காமல் நான் வரவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போலேருந்து எனக்கு வந்து அது போட்டு பழக்கமாயிடுச்சு. இப்போ வந்து ஒர்க் வந்து இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. சின்ன சின்ன ஒர்க் தான், பெரிய ஒர்க்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா மார்னிங்லேருந்தே எனக்கு வந்து ஒர்க்லாம் முடிஞ்சிடும். ஈவினிங்கில் வந்து ஒரு சின்ன ஒர்க் தான். அதனால் இப்போது மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நான் டிவியில் வந்து சாங்ஸ் வச்சுட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற வேலையை கூட நான் இன்றைக்கே செஞ்சுருவேன். அந்த அளவுக்கு மோட்டிவேஷனாக ஒரு நல்லா இருக்கும். வந்து அந்த சாங் கேட்டுகிட்டே வந்து ஒர்க் பண்ணுறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த சாங் கேட்டுகிட்டே வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். நல்ல எனர்ஜியாக வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கலாம். ஸோ இப்போ வந்து வீடெல்லாம் அந்த டஸ்ட் பண்ணி விட்டா இல்லையா, அதனால் கொஞ்சம் குப்பையாக இருக்குது. அதெல்லாம் பெருக்கி விட்டுட்டு பசங்களுக்கு வந்து வந்துட்டாங்க, போட்டு கொடுத்துட்டேன். எனக்குமே வந்து கொஞ்சமாக பால் அதில் ஆட் பண்ணி
அந்த அரைச்சேன் இல்லைங்களா, அந்த மிக்ஸ் அதையும் கொஞ்சம் போட்டுட்டு நான் குடிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்படியே கையோடவே அந்த பாத்திரத்தையும் அலக்கி வச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அது ஒன்று தான் இருக்குது. அதையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த சிங்க்கில் வந்து எனக்கு இந்த டேப்ல தண்ணியே வரமாட்டிருக்கு சரியா. அதனால் மோஸ்ட்லி நான் வெளியில் எடுத்துகிட்டு போய் தான் வாஷ் பண்ணிட்டு வருவேன். சின்ன சின்ன பாத்திரம் அப்படின்னால இங்கேயே வாஷ் பண்ணிப்பேன். வாட்ச் வந்து போட்டுகிட்டே நான் வீடியோ எடுத்துட்டு இன்ஸ்டாக்கு வீடியோ எடுத்தேன். அது அப்படியே தெரியாமல் தண்ணியில் வந்து நனைச்சிட்டேன். இப்போ அவ்வளோதான். இந்த பாத்திரம் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து இதை நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீதி ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போவே எனக்கு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது. ஸோ ரொம்ப அப்படியே வேர்வையாக இருக்குது. எவ்வளோ ஃபேன் போட்டாலுமே வந்து ரொம்ப வேர்வையாக இருக்குது. இப்போது துணியும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 days ஒன்ஸ் தான் வந்து நான் துணி துவைப்பேன். மோஸ்ட்லி 2 days ஒன்ஸ் தான். தினமும்லாம் துவைக்க மாட்டேன். ஆனால் தினமுமே துணி வந்துட்டு அழுக்காகிட்டே தான் இருக்கும். பசங்க ஈவினிங்கில் வந்து போடுறது, ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி ஒர்க்குக்கு போயிட்டு வந்து அதை போடுறது, நான் தினமும் குளிக்கிறது, துணியெல்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க. துணியெல்லாம் அழுக்காகிட்டே தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு ரிலாக்ஸாக இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் மடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் வந்துட்டேன். தம்பியும் வந்து தூங்கிட்டு இருந்தான், எழுந்திரிச்சிட்டான். அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே எனக்கு ஒரு பொழுது ஆகிருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அடம் பிடிப்பான். ஸோ இப்போ அம்மா போட்டிருக்கிறதுனால இன்னும் அதிகமாக அடம் பிடிக்கிறான். அவனையும் சமாதானப்படுத்திட்டு அவனுக்கு எதனா ஒரு டாய்ஸ் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சின்ன சின்ன ஒர்க் தான். இன்னும் அவ்வளோதான், பெருசாக ஒர்க்லாம் எதுவும் இல்லை. ஸ்நாக்ஸ் செய்ய தான் ரெடி பண்ணணும். இப்போது பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்து ஒரு ஆர்வத்தோடவே வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இன்றைக்கி என்ன செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலேயே நான் தினமும் வந்து நான் பெருசாக எதுவும் செய்ய மாட்டேன். யூடியூப்பில் பார்த்து எனக்கு தெரிஞ்சதாக இருந்தால் நான் செஞ்சுருவேன். எனக்கு தெரியாத விஷயத்த யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் செஞ்சுருப்பாங்க. அதில் தான் நிறைய பார்ப்பேன். நான் மோஸ்ட்லி அதில் பார்த்து தான் நான் செய்வேன். ஏன்னா எனக்கு நிறைய வெரைட்டிலாம் செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் வந்து சாப்பாடு, ரசம், பீட்ரூட் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். அதில் வந்து ரசமும் கொஞ்சம் சாப்பாடும் வந்து இருக்குது. அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல. சாப்பாடு வந்து இந்த லெமன் ரைஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சேன் அப்படின்னா பசங்க தொடவே மாட்டிருக்காங்க. சேமியா, உப்புமா அந்த மாதிரிலாம் செஞ்சால் பசங்க சாப்பிட மாட்டிருக்காங்க. அவங்களுக்கு கேட்குறது என்னென்னா மேகி செஞ்சு தரணும், இல்லை ஜூஸ் போட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி ஹெல்த்தியே இல்லாததான் கேட்குறாங்க. ஸோ அவங்கள திருத்தவே முடியாது என்னால். என்ன பண்ணுறது, அவங்க சொல்கிறத தான் நான் கேட்கணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போது அது எல்லாமே வந்து கிளியர் பண்ணி வச்சுட்டு இப்போ தம்பிக்கு வந்து கூடவே இருந்து அடம் பிடிச்சிட்டே இருக்கான். அதனால் அவனுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவன் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளே சின்ன சின்ன ஒர்க், அதாவது துணி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்நாக்ஸ் செய்ய ரெடி பண்ண போகிறேன். தம்பி வந்து தூங்கக்குள்ளவே நானும் தூங்கிட்டான் அப்படின்னா தான் என்னால் தூங்கவே முடியும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் தூங்கினா தான் என்னால் தூங்கவே முடியும். மோஸ்ட்லி அவன் முழிச்சிட்டு இருந்தான் அப்படின்னா என்னால் தூங்கவே முடியாது. ஏன்னா எழுந்திரிச்சு பார்க்குறதுக்குள்ளே வீடே ஒரு அமக்கலமாக இருக்கும். அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருவான். அவன் தூங்கக்குள்ளே நானும் தூங்கணும். ஸோ வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுனால தான் என்னால் வந்து தூங்கவே முடியல. அடுத்து இப்போ இதுதாங்க ரொம்ப போரிங்கான வேலை. நான் விலாகில் சொல்லியிருப்பேன், போன விலாகில் கூட ரொம்ப போரிங்கான வேலை இதுதான். துணி வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னால் சுத்தமாக முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து பொட்டேட்டோ பால்ஸ் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 3 பொட்டேட்டோவை வந்து நான் வேக வச்சு எடுத்து அதை இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கிட்டேன். அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள், கொரியாண்டர். நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து ஸ்கிப் பண்ணுறதால ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. நான் வந்து சேர்த்துக்கிட்டேன், எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து தான் செய்கிறேன், அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பால்ஸ் மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆயிடும். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதுனால இந்த கலர் வந்து ஆயிடுச்சு.
இப்போ குட்டி குட்டி பால்ஸாக வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸை பிடிச்சி வச்சுட்டு ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் டிப் பண்ணி தான் நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் டிப் பண்ணி எடுத்து மாவு வந்து அந்த பால்ஸில் வந்து ஒட்டுற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு, இது வந்து பிரெட் க்ரம்ஸு, அதை வந்து மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பால்ஸை வந்து இப்போ நம்ம மைதா மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் டிப் பண்ணிவிட்டு உடனே பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டு எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பொட்டேட்டோ பால்ஸ் வந்து ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் மைதா மாவில் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இது நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததெல்லாம் சொல்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் நிறைய விலாக்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். மேலே நல்லா க்ரன்ச்சியாக, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பசங்களோட போயிட்டு சாப்பிட்டுட்டு இந்த விலாகை வந்து இதோடு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.